வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் 2021 காலகட்டத்தில் காரைக்குடி பகுதியைச் சேர்ந்த ரயில்வே ஊழியருக்கு நடந்த அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த அமானுஷ்ய சம்பவம் ஏற்கனவே சொன்னது போலவே 2021 காலகட்டத்தில் ரயில்வே ஊழியரான கேங்மேன் சுரேஷுக்கு நடந்தது தாங்க இந்த அமானுஷ்ய சம்பவம். அப்படி என்ன தான் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2021 காலகட்டத்தில் இந்த கேங்மேன்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் ரயில்வே ட்ராக்கை சரி பார்த்துக்கிட்டு செக்கிங் பண்ணிவிட்டு போகிறது வழக்கங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது அவருக்கு நடந்த அமானுஷ்ய சம்பவத்தை தாங்க நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. எப்பவும் போலவே நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் த்ரில்லிங்காக இருக்குங்க. ஏற்கனவே அப்லோடு செய்யப்பட்ட வீடியோக்களை விட இது ரொம்பவே த்ரில்லிங் நிறைந்ததாகவும் இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னது போலவே இந்த அமானுஷ்ய சம்பவம் ஏற்பட்ட காலகட்டம் பார்த்திங்கன்னா 2021 ஆண்டுங்க. இந்த அமானுஷ்ய சம்பவம் ஏற்பட்ட சுரேஷ்குமார் காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் கேங்மேனாக பணிபுரியறாருங்க. இவருக்கும் இவரோட நண்பருக்கும் இந்த அமானுஷ்ய சம்பவம் ஏற்பட்ட செப்டம்பர் மாதத்தில் இரவு நேர டியூட்டி வழங்கப்படுதுங்க. அப்படி இந்த ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன தான் டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் இந்த ரயில்வே ட்ராக்கை சரி பார்த்துட்டு போகிறது தாங்க இவங்களுக்கு டியூட்டியாக வழங்கப்படுது. அப்படி ஒரு நாள் ஒரு 2 நாள் டியூட்டி முடிஞ்சிருதுங்க. 3வது நாள் சுரேஷ் மற்றும் அவரோட ஃப்ரெண்டான ஆனந்த் 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. டார்ச் வெளிச்சம் ப்ளஸ் இந்த க்ரீன் ரெட்டு இந்த 2 கொடியும் எடுத்துக்கிட்டு அப்படியே பயணிக்கிறாங்க ரயில்வே ட்ராக்கில். அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ரயில்வே ட்ராக் மேலே 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க பக்கமே. அப்படி போயிட்டுருக்கும்போது இவரோட ஃப்ரெண்டு அதாவது ஆனந்த் பார்த்தீங்கன்னா கால் ஸ்லிப் ஆகி கீழே சரிஞ்சிடறாருங்க. அவருக்கு அந்த கட்டை விரலில் அடிப்பட்டதுனால கால் எடுத்து வச்சு நடக்க முடியலைங்க. ஆனால் சுரேஷ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மச்சான் உன்னால் நடக்க முடியல, அது இல்லாமல் சரி இங்கேயே எங்கேயாச்சும் சேஃபாக உட்காந்துக்கோ, இங்கே ஸ்ட்ரீட் லைட் ஒன்று இருக்குது, இல்லை இங்கே இன்னும் ஒரு கிலோமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்து வந்தீங்கன்னா அங்கே ரயில்வே கேட் இருக்குது, அங்கே உன்னை உட்கார வச்சுட்டு நான் இன்னும் ஒரு செக்லிஸ்ட் 2 இடம் இருக்குது, அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் மச்சான், அப்புறம் ஒன்றா ரெஸ்ட் எடுப்போன்னு சொல்கிறாருங்க சுரேஷ். அதுக்கு ஆனந்த் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுடா, ஆல்ரெடி நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், அந்த பேகு ப்ளஸ் இந்த கொடியெல்லாம் தூக்கிட்டு நடக்க முடியாது, கட்டை வர நகமே பேர்ந்துக்குச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிறாருங்க. உடனே சரி இங்கேயே சேஃபாக உட்காரான்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரிக் ரயில்வே போலோட இந்த ரூமெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே ஓரமாக உட்கார வச்சுட்டு இங்கே மச்சான் நான் ஒரு அரை மணி நேரத்தில் ரிட்டர்ன் வந்துடுறேன் வேகமாக போயிட்டு அப்படின்னு சொல்கிறாருங்க சுரேஷ். உடனே ஆனந்தும் என்ன சொல்கிறாருன்னா, சரிடா மச்சான் உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்காருங்க அங்கேயே. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக அவரோட டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டே போகிறாருங்க. ஒவ்வொரு எலக்ட்ரிக் போல் செக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ரயில்வே ட்ராக்கும் செக் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காருங்க. அப்படி அங்கேருந்து கிளம்பி அதாவது இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர் மட்டும்தாங்க இருக்குது செக் லிஸ்ட்டை முடிக்கிறதுக்கு. அப்படி போயிட்டுருக்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் வேகமாக நடந்து போயிட்டுருக்காருங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது அவரோட முன்னாடி அதாவது டார்ச் வெளிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் 12 மீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டுருக்கும்போது அந்த புதர் ஓரத்தில் ஒரு சினுங்கல் சத்தம் கேட்குதுங்க. அதாவது அந்த புதருக்குள்ளேருந்து மனிதர் வேகமாக வெளியே ஓடினாவோ இல்லை உள்ளே போனாவோ சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு கேட்குது. உடனே அவர் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுறாங்க. ஒருவேளை இந்த விலை மாதுக்கள் யாராச்சும் உள்ளே இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் பாட்டுக்கு அப்படியே போகிறாருங்க. அதுக்கப்புறம் இவர் போக இவர் பின்னாடி இந்த மல்லிகைப்பூ ஸ்மெல்லும் இந்த தாளம்பூ ஸ்மெல்லும் அப்படியே மிக்ஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் வருதுங்க. உடனே இவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாருங்க, ஒருவேளை அது விலை மாதம் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இடியில் இந்த கால் கொலுசும் ப்ளஸ் வளையலும் சவுந்து கேட்குதுங்க. அப்படியே ஒரு 100-150 மீட்டர் போயிட்டே இருப்பாருங்க. அவருக்கு சடனாக ஒரு பயம் கிரியேட் ஆகிடுதுங்க. அது எதனால்னு பார்த்தீங்கன்னா, அந்த சத்தம் அங்கே தானே கேட்டுச்சு, அது என்ன இப்போ நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் கிரியேட் ஆகிடுதுங்க. உடனே அந்த டார்ச் எடுத்துக்கிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாருங்க, பின்னாடி யாராச்சும் வராங்களா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு. இல்லைன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மனசை தேர்த்திக்கிட்டு கையில் எடுத்துகிட்டு வந்த தண்ணி பாட்டில் கொஞ்சோண்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கீழே குமிச்சு பார்த்துட்டு அப்படியே நின்றுருக்காருங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுருக்காருங்க. அதுக்கப்புறமா வேகமாக என்ன பண்ணுறாருன்னா, அங்கே வேறு ஃப்ரெண்டு தனியாக வேறு விட்டுட்டு வந்திருக்கோம், நம்ம அவங்ககிட்ட போய் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தானே சொல்லிட்டு முன்னாடி வேகமாக ஓடுறாருங்க. பேகை தூக்கிட்டு அந்த ஜல்லிக்கல்லில் ஓட முடியாமல் ஓடிட்டுருக்காரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மெல்லு இவரை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்குங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருனா, திரும்பி பார்க்கும்போது பின்னாடி யாரோ அதாவது ரத்த வெள்ளத்தில் தலை ஃபுல்லாக ரத்தமாக ஒரு உருவம் நிற்கிறத பார்த்துறாருங்க. அந்த வெளிச்சத்தில் தட்டு மாதிரி அதை பார்த்த உடனே இவருக்கு அப்படியே இதய துடிப்பு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. நமக்கெல்லாம் இந்த இரவு நேரத்தில் பின்னாடி யாராச்சும் நின்னாவே லைட்டாக பயம் க்ரியேட் ஆகிடும்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த ரயில்வே ட்ராக்கில் அதுவும் தனியாக இருக்கும்போது இது இவ்வளோ இந்த பூ ஸ்மெல்லு, இந்த மல்லிப்பூ, இந்த வளையல் சத்தம், கொலுசு சத்தம்லாம் கேட்கும்போது இன்னும் அவருக்கு இதய துடிப்பு பயங்கரமாக ஆகிடுதுங்க. உடனே அவர் அப்படியே ஃபுல்லாக வேர்க்கவும் ஆரம்பிச்சிருதுங்க. உடனே தலைமையில் கை வச்சுக்கிட்டு நீங்கள் யாருன்னு கேட்குறாருங்க. உடனே இருந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் இவருக்குள்ளே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஒருவேளை
ரயில் வந்து அடிபட்டு ஏதாச்சும் உயிருக்கு போராடுவாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட ஒரு 3 அடி 4 அடி அப்படியே ஸ்டெப் எடுத்து வைக்கிறாருங்க. அப்போ தான் இவருக்கு தோணுது 2 நாட்களாக வந்து இந்த ரயில் வந்து சேவை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு இந்த ரயில்வே ட்ராக்கில். நம்ம இன்றைக்கி செக் பண்ணிவிட்டு நாளைக்கு லிஸ்ட்டு கொடுத்தா மட்டும்தான் இதில் வந்து ரயில்வே வந்து ரயில் பயணம் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ளே மனசுக்குள்ளே நினச்சதுமே ஏதோ தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் வேகமாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் டார்ச் எடுத்துக்கிட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாருங்க. திரும்பி பார்த்துக்கிட்டு அப்படி ஓடிட்டே இருக்கும்போது இவர் கழுத்து மேலே வந்து கை வச்சாரோ தள்ளி விட்ட மாதிரி ஃபீல் ஆகி கீழே விழுந்து போயிடுறாருங்க. விழுந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒரு முட்டி கீழே, அதாவது வலது கையில் வந்து அடிபட்டுருதுங்க, ரத்தம் வர அளவுக்கு. உடனே ஒரு பயத்தோடு என்ன பண்ணுறாருன்னா டார்ச் லைட்டு கீழே விழுந்துருதுங்க. ரயில்வே ட்ராக்லேருந்து கீழே சரிவான இடத்துல விழுந்துருது. தடு மாதிரி அந்த ரயில் ஜல்லியெல்லாம் அப்படி சறுக்கிக்கிட்டு போய் டார்ச் எடுத்து சுற்றி முற்றி பார்க்குறாருங்க. கரெக்டாக ஒரு 12 அடி 13 அடி டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவம், ஒரு ஆண்மகனோட உருவம் வந்து அப்படியே நிற்கிதுங்க. தலை ஃபுல்லாக அடிபட்டு ரத்த வெள்ளத்தில். அதை பார்த்ததுமே பயத்தில் அப்படியே கத்திடுறாருங்க. கத்துனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்து அப்படியே கீழே அந்த ஏரிக்கார மாதிரி ஒன்று இருக்குங்க, அதில் இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. திரும்பி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவம் வந்து அங்கே இல்லை. உடனே பயத்தோட வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அந்த உருவம் நிற்கிற மாதிரி அவர் பார்த்ததுமே அப்படியே பயத்தில் நின்றாருங்க. அங்கேருந்து கரெக்டாக ஒரு 100 மீட்டரில் இந்த ரயில்வே ட்ராக் ஓரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் லைட் தெரியுதுங்க. அந்த இடத்துக்கு யாரும் ஆள் நடமாட்டம் இருப்பாங்க, அங்கே ஓடிடலான்னு சொல்லிட்டு பயத்தோட மறுபடியும் ஓடுறாருங்க. அவர் அந்த ஸ்மெல், அதாவது இந்த வளையல் சத்தமோ இந்த கொலுசு சத்தமோ கேட்டது வந்து பார்த்திங்கன்னா இவர் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. பின்னாடி நிற்கிறது ஒரு ஆண்மகனோட உருவத்தை பார்த்துங்களே, ஆனால் இன்னொரு இந்த கொலுசு சத்தமும் இது எங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இவருக்குள்ளேயே நினச்சிட்டு வேகமாக ஓடுறாருங்க. அப்படி ஓடிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க. அந்த கோயிலில் போய் பயத்தோடு நுழைஞ்சிக்கிறார் உள்ளே வேகமாக போயிட்டு. அந்த கோயிலுக்குள்ளேருந்து பார்க்கும்போது அந்த ரயில்வே ட்ராக்கில் வந்து ஒரு ஆண்மகனோட உருவமோ ஒரு சேலை கட்டிய உருவமோ அப்படியே நிற்கிதுங்க. அதை பார்த்துக்கிட்டே வெடிய அந்த கோயில்லையே கோயிலில் அப்படியே பயத்தோடையே உட்காந்துட்ருக்காருங்க. இரவு ஃபுல்லாக ஒரு பொட்டு தூக்கம் கூட இல்லாமல். வெடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்களா, வேகமாக வந்துட்டு அந்த ஊரில், அதாவது அந்த கோயில் பக்கமே குடிசையில் ஒரு முதியவர் இருக்காருங்க. அவருக்கு நடந்தது எல்லாமே சொல்கிறாரு. உடனே அவர் வந்துக்கிட்டு நல்ல வேலைப்பா இந்த அம்மனோட ஆசையால் நீ பொழைச்ச அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தாங்க அவர் வெடிஞ்சதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு ஃப்ரெண்டை உட்கார வச்சுட்டு வந்த மாதிரி ஞாபகம் வருது. உடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கலான்னு பார்த்தா இவரோட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்ததில் ஆஃப் ஆகிடுச்சா இல்லை டிஸ்பிளே உடஞ்சி போச்சான்னு தெரியலிங்க. ஃபோனே ஆன் ஆகலையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக அங்கே இருக்கிற இளைஞரோட உதவியாக வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுறாருங்க. அங்கே போய் பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ரெஸ்ட் ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நடந்தது எல்லாமே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு நல்ல வேலைடா நைட்டு நீ வரல, நான் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம்னு சொல்லி முடிச்சிருக்காருங்க. உங்களுக்கும் இது போன்ற அமானுஷ சம்பவம் ஏற்பட்டிருந்தால் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் செய்யுங்க.